எல்லாரும் பல கருத்தை சொல்லிட்டாங்க. நான் என்ன மட்டும் சொல்றேன், ஒருத்தன் சொந்த வீட்டுல கடை வச்சிருந்தானா அவனுக்கு வரி இல்லை, சரி சந்தோஷம். வாடகைக்காரனுக்கு வரிங்கிறது எந்த வகையில நியாயம்? அவனே சொந்த இடம் இல்லாம வட்டிக்கு வாங்கி வாசிக்கு வாங்கி கடனுக்கு வாங்கி இஎம்ஐ போட்டு வியாபாரம் பண்றானா வாடகை கடையில, அவனுக்கு 18% தயவு செய்து அரசாங்கமே நீங்க நினைச்சு பாருங்க, கொஞ்சமாச்சும் நியாயம் இருக்கா? உங்களுக்கு நியாய உணர்வு இருந்தா நீங்க என்ன தெரியுமா செஞ்சிருக்கணும்? இந்தியாவில் உள்ள வாடகை கடையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் 18% அரசாங்கம் மானியம் கொடுக்குது, நீங்க கட்ட வேண்டிய வரியில இருந்து நாங்க விலக்கு கொடுக்கிறோம்னு சொல்லியிருந்தா உங்களை வரவேற்போம், உங்களை ஆதரிப்போம். மாறா நீங்க என்ன பண்றீங்க? வாடகை கடையில் இருக்கிறவங்க வரி போடுங்க என்றால் சம்பாரிச்சுக்கு கொடுக்கிற பிள்ளைய சாகடிக்கிறீங்க. ஒரு அளவுதான் பொறுப்பான் பிள்ளை. இப்ப ரோட்டுக்கு வந்துதான் பாருங்க, தமிழ்நாடு பூரா போராட்டம். நாங்க வரி கொடுக்கிறோம், அரசாங்கம் நடக்காது. இன்னொரு விஷயத்தை 18% நம்ம வாடகைக்கு குடியிருக்கிறவங்களுக்கு வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சில பேர் அதனால ஒன்றும் எந்த விதமான பாதிப்பும் நமக்கு வராது, ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த 18% வரிங்கிறது 10,000 ரூபா ஒரு கடைக்காரங்க வாடகை கொடுத்தாங்கன்னா அவங்க 1800 ரூபா யாருக்கு அரசாங்கத்துக்கு கட்டினாலும் சரி, அல்லது வாடகைதாரர் இல்லாட்டி வாடகை ஏற்றிடுவாரு. இது இந்த பலு யார் மேல ஏறும்னு கேட்டீங்கன்னா மக்கள் தலையில தான் ஏறும். முதல்ல வியாபாரிகள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டியும் மக்கள் தலையில தான் இதனுடைய தகவல், இந்த தாக்கம் ஏறும். அதனால எல்லா விஷயத்திலையும் இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா 28% சில தொழில்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த தொழில்களில் 28% இன்னைக்கு நம்ம கடைக்காரங்க யாராவது சம்பாதிக்கிறாங்களானே எனக்கு தெரியல. யாருமே சம்பாதிக்கிறது இல்லை. 28% சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப அதிகபட்சமான ஒரு விஷயம். என்ன கடையை நடத்துறோம், கடைக்கு உள்ள வாடகை இருக்குது, கடையில் இருக்க சிப்பந்திகளுக்கு சம்பளம் கொடுக்கிறோம். இவ்வளவு விஷயங்களையும் தாங்கி நம்ம இந்த 20%, 18% நம்ம லாபம் சம்பாதிக்கிறது நம்ம கொலகாரங்கிறான் வெளியில இருக்கிறவன். ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கத்துக்கு 18%, 25% கட்டணும்னு சொன்னா நாம் என்ன நிலைமைக்கு ஆளாவோம்னு யோசிச்சுக்குங்க. இதனுடைய தாக்கம் பூராமே மக்கள் தலையில, மக்கள் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் தலையில தான் அத்தனை விஷயங்களும் விடியும். நாங்க கஷ்டப்படுறத பூராமே என்ன பண்ணுவோம், நான் லாபத்தை சம்பாதிக்கணும்னு நினைச்சா அந்த 28% உங்க தலையில தான் தூக்கி வைப்போம். அதனால மக்கள் வெகுண்டு எழுந்து வந்தா தான் இந்த விஷயத்துல நாம சிறப்பான ஒரு நல்ல நிலையை அடைய முடியும்னு கேட்டு எனக்கு